இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க முதல்ல அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேளுங்க. அது என்னன்னு கூட தெரிஞ்சுக்காம போன்னு விரட்டிட்டு இருக்கீங்க. அவங்கள கொஞ்சம் பேச விடுங்க. பாட்டி, எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க பாட்டி. சாமுண்டீஸ்வரி, நீங்க 2 பேரும் தான் என்னை எதிரியா பாக்குறீங்க. ஆனா நான் உங்க 2 பேரையும் உங்க அம்மாவையும் என் உறவாதான் நினைக்கிறேன். நீங்க இப்போ உங்க அம்மாவுக்கு திதி கொடுத்து படையல் போட்டு கும்பிடுறீங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு வருஷமும் நான் உங்க அம்மாவுக்கு திதி கொடுத்து படையல் போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த படையில உங்க 2 பேருக்கும் கொண்டு வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா அது இதுவரைக்கும் நடந்ததில்லை. இந்த வருஷமும் அப்படிதான். உங்க அம்மாவுக்கு திதி கொடுத்து படையல் போட்டு அந்த படையில இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். அவசியம் இந்த படையில வாங்கிக்கோங்கம்மா. படையில ஏத்துக்கம்மா. முதல்ல இங்க இருந்து வெளியே போ. ஓ அம்மாவோட ஆத்மா என் படையில கண்டிப்பா ஏத்துக்குவா. ஏன்னா எங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு உன் அம்மாவோட ஆத்மாவுக்கு தெரியுமா. என் அம்மாவோட ஆத்மா உன்னை மன்னிச்சாலும் நான் உன்னை மன்னிக்க தயாரா இல்ல. ஏன் திதி அன்னைக்கு கூட எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டியா? வெளியில போ இங்க இருந்து முதல்ல. அத்த ஒரு நிமிஷம். என்ன மாப்பிள்ள? நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. தண்டனையால ஒரு தப்பை சரி பண்ணிட முடியாது. மன்னிப்பால மட்டும்தான் சரி பண்ண முடியும். நீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க தண்டனையை விட அவங்க கேட்கிற மன்னிப்புக்கு சக்தி அதிகம். இல்ல மாப்பிள்ள, நீங்க என் மனச புரிஞ்சுக்காம பேசுறீங்க. இல்ல அத்த, நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். தப்ப உணர்ந்து ஒருத்தவங்க மன்னிப்பு கேட்கும்போது அவங்கள நம்ம மன்னிக்கணும். அதான் சரி. அவங்க வயசுல எவ்வளவு பெரியவங்க, எத்தனை வாட்டி உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்காம பிடிவாதமாவே இருக்கீங்க.